சானு பாருப்பா எப்படி தூங்குறாருன்னு. 8 மணிக்கே படுத்துட்டாரு. அப்போ தானே நைட்டெல்லாம் எந்திரிச்சு கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட முடியும். நாங்கள் முழிச்சிட்ருக்க நேரம் இவர் தூங்குவார். நாங்கள் தூங்குற நேரத்தில் இவர் முழிச்சிட்ருப்பார். சானு பாருங்கப்பா, இவனாட்ட ஜானு மாதிரி வந்துட்டா கூட பரவாயில்ல, நல்ல லைஃபு பார்க்குறது பாரு. அவ்வளோதான் சொல்கிறாங்கன்னு தெரியுதே முட்டுகனி, நல்லா தெரியுதுடி முட்டுகனி, ஒன்று தான் சொல்கிறாங்கன்னு. போஸ் கொடுப்பாரு சானு, போஸ் கொடுக்கலாம் பாரு. பேனை போட்டு எப்படி படுத்து தூங்குறாரு. ஜான் மாதிரி வாழணும் சார். நேரத்துக்கு சாப்பாடு. பொட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பொட்டுன்னு. டே அப்பா, சானு பையா பிறந்துருவான் கையை கொடுத்தான் பார்த்தீங்களா. இவன் எதுக்கு இப்படி கொடுக்குறான்னு மட்டும் எனக்கு தெரியும். போஸ் கொடுக்கறதுக்கு பார்க்கலாம், ஃபோனை கொடுத்து பார்க்கலாம். இந்த சக்கி இந்தா வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க. சானு நாங்க வச்சுக்கோங்க. டைம் 8 மணி ஆயிடுச்சு. டியூட்டி கிளம்பணுமா சார்? வாட்ச்மேன் வேலைக்கு கிளம்பணுமா சார்? இப்போ போஸ்ட் கொடுக்குறாரு, நல்லா பாருங்கள். இதான் எங்கள் சானு போஸ்ட் கொடுக்குறாரு. பார்த்துக்குங்க. டே ரோட்டில் போய் போஸ்ட் போடுறது மாதிரி போஸ்ட் கொடுத்தா கூட காசு வரும்டா. இந்தாங்க ஃபோனு, அக்கா பொண்ணுந்தா இந்தரே. என்னமோ தெரியல. சானுக்கு கிரே வாங்கிட்டு வர சொல்லிடலாமா? ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? சானே இந்தா சொல்லு. சானே இந்தா. சானே சோகமாயிட்டாருங்களாம்மா. என்ன சோகம். சானுமா கிரே வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? ஃபோன் போட்டு தீந்துருச்சு, அதனால உடனே டல் ஆகிட்டாராம். எப்படி தூங்குறாரு பாருங்க. படுத்திருந்தவளை என்னை எந்திரிடின்னு சொல்லிவிட்டு எப்படி வந்து படுத்திட்டாரு பாருங்க. இங்கே பாருங்க, காத்தாடி ஓடுது ஜாலியாக. சாருக்கு ஏர்கூல் போட்டால் ரொம்ப காற்று வருதான், அதனால வேண்டாமா. ஜான் இப்போ பொறுமையாக இருக்கான். பட் எதுக்கு பொறுமையாக இருக்கான்னு தான் தெரியல. கையை மட்டும் கொடுத்துருப்பாரு, பொழந்து தள்ளிடுவான். என் கையில் இருக்கிற காயெல்லாம் இவனால தான் ஆகுது. ஜானு தூங்கிட்டு இருக்காரு. சரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா. சாக்கி அவன் கார் கடையில் படுத்து கிடந்தான். அவன் அப்படி தான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருது. எல்லாம் இந்த வெயில் காலம் ஆரம்பித்ததும் போதும் வீட்டுக்குள்ளே எவனமே இருக்காதுல்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா கார் கடையில் தான் கிடக்குறானுங்க, இல்லைன்னா செடி கடையில் தான் கிடக்குறானுங்க. ஏன்னா குழுன்னு இருக்குல்ல, அதனால அங்கே போய் படுத்துக்கிறான். இப்போ தூங்குவான். இப்போ ஒரு 1/2 hour 1 hour தூங்குவான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக இந்த கேட்டு மேலே ஏறி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் அங்கேருந்து இங்கே உள்ளே வர முடியாமல் கத்துறது. இவனுக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இப்போ தூங்கிடுவான். தூங்கி முடிச்சுட்டு இவனுக்கு ஃபுல்லாக வாட்ச்மேன் வேலை நான் பார்க்குறது. பகலெல்லாம் தூங்குறது. நாங்கள்லாம் வேலைக்கு போனால் இவர் தூங்குறது. நாங்கள் தூங்குற நேரத்தில் இவருக்கு நாங்கள் வாட்ச்மேன் வேலை பார்க்குறது. கதவை திறந்து விடுவோம். இல்லை இப்படி உள்ளேருந்து வெளியே ஜம்ப் பண்ணிடுவான். ஆனால் வெளியேருந்து உள்ளே வர தெரியல. எப்படி திரும்ப கற்றுவான், கதவு திறக்கல, வை. அது நாளுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்க. வைன்னு கற்றுவான். பயங்கரமான கேடிவன். சாக்கி வந்து அப்படியே ஆப்போசிட்டு, எந்த சத்தமும் போட மாட்டான், அமைதியாக இருப்பான். ஆனால் இவன் அப்படியெல்லாம் கிடையாது. தேங்காய் திருமண தலையை கழுக்கிறான் பாருங்க. வீடியோவுக்கு செல் எடுத்தால் போதும், வீடியோ போடுறாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். மண்டைய பிரிச்சாலி மண்டியா பாருங்கள். பொட்டை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பொட்டு வச்சு விட்ருக்குறாங்கன்னு. ஐயோப்பா தாங்க முடியலைங்க. இந்த ஜானோடலாம் ராவடியெல்லாம் எங்களால் தாங்க முடியல. பிடிச்சிங்க பாருங்கள், கை காலை எல்லாத்தையும் கிழிச்சு எறியுமா. இப்போ வீடியோ போட்டுட்ருக்குன்னு அந்த வீடியோ ஆஃப் பண்ணால் போதும், அவனோட கேரக்டர்லாம் தெரியும். ஏன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். ஜான் மிஸ்டர் ஜான் நான் படுத்துட்டு இருந்தேன், எந்திரின்னு சொல்லி என்னை ஹெல்ப் பாட்டு விட்டு இவர் படுத்துட்ருக்க பொசிஷனை பார்த்தீங்களா.
இருக்கட்டும் இருக்கட்டும், பேசிக்கிறேன். இவனை யாராவது வேணுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த ஜானோட ராவடி என்னால் தாங்க முடியல. சாக்கி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். அவன் வந்து எந்த தொல்லை, வெளியே போனாலும் பசிச்சாலும் எது பண்ணாலும் சவுண்டு விட மாட்டான். சரி தூங்கிட்டு இருக்காங்க, கதவை திறந்தா போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் இவன் அப்படிலாம் இல்லை. வெளியே இங்கேருந்து உள்ளேருந்து வெளியே ஜம்ப் பண்ணி போயிடுவான். ஆனால் உள்ளே வர முடியால கத்துவான். பயங்கரமாக கத்துறான். பயங்கரமான அராஜகங்க பார்த்தீங்களா? அப்படியே லைட்டாக கண்ணா நம்ம என்ன பேசுகிறான்னு வீடியோ போகிறனால இப்போ அவன் அமைதியாக இருக்கான். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அவன் என்னென்ன சேட்டை பண்ணுவான் தெரியுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஜானி ஜாக்கியும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கு எனக்கும் எங்கள் ஜானும் ஜாக்கிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ. இதுக்கு மேலே உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜானு, ஜான் பேச மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். பாய்.